இன்றைக்கி நம்ம புஷ்பா 2 படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு செம்மரம் கடத்தலில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். முன்னாடி இவன் அந்த செம்மரம் கடத்தல கூலிக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தான். அப்புறமா அந்த தொழிலை அவன் கையில் எடுத்து அவன் மிகப்பெரிய ஒரு ராஜாவாகவே அவன் மாறிடுறான். அப்புறமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ஒரு நாள் கேட்குறா, நீங்கள் போய் ஒரு சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரீங்களா? அந்த ஃபோட்டோ நான் ஃப்ரேம் மாட்டி நம்ம இந்த வீட்டில் மாட்டி வைக்கணும். யாராச்சும் வரும்போது இங்கே பார்த்தீங்களா என் புருஷன் சிஎம் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ அவ்வளோதான், நான் போய் சிஎம் கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், என்னுடைய பவர் தெரியாமல் நீ பேசிக்கிட்டே இருக்க, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக காரை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அந்த சிஎம் சொல்கிறான், நீ ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தல்காரன், உன் கூட போய் நான் ஃபோட்டோ எடுப்பேனா? இதை எப்படா நீ தைரியமாக என்கிட்ட கேட்குற அப்படின்னு அந்த சிஎம் அவமானப்படுத்திடுறாரு. உடனே நம்ம ஹீரோ நானே ஒரு சிஎம்ஐ உருவாக்குறேன், ஒரு ஆள்கிட்ட கேட்குறான், நீ சிஎம்மாக இருக்கியான்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சிஎம் ஆகணும்னா எவ்வளோ காசு வேணும் தெரியுமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக கேட்குற அப்படின்னு அவன் சொல்ல, உடனே ஹீரோ காசை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் சொல்கிறேன், நீ சிஎம்மாக நிற்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்காக சொல்கிறான், சரி நிற்கிறேன்னு சொல்கிறான். இப்போ அவனுக்கு பணம் வேணும். அதாவது ஒரு சிஎம் ஆக்கணும்னா எம்எல்ஏ நம்ம விலைக்கு வாங்கணும். எம்எல்ஏ விலைக்கு வாங்கினோம்னா ரொம்ப பணம் செலவாகும். இவன் 50 டன் 25 டன் செம்மரம் கடத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் இவனுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணணும்னா 500 டன் செம்மரத்தை இவன் கடத்தினா தான் இவனுக்கு அந்த எம்எல்ஏ எல்லாம் பற்றியுமே விலைக்கு வாங்க முடியும். அப்புறமா இவன் நினச்ச மணிக்கு அந்த ஆளை சிஎம்மாக ஆக்கவும் முடியும். இவன் நினச்ச மணிக்கு ஃபோட்டோவும் எடுக்க முடியும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி தான் இவ்வளோ வேலையை அவன் பார்க்குறான் நம்ம ஹீரோ. இப்போ அந்த இந்த படத்தோட இந்த முதல் பாகத்தில் 25 டன் 50 டன் அந்த செம்மரத்தை கடத்துறதுக்கே அதை தடுக்கிறக்காண்டியே ஒரு போலீஸ் வருவான். அந்த முதல் பாகத்தில் ஃபர்ஸ்ட் பாசில் வருவான். அவன் பெரிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இப்போ 500 டன் செம்மரத்தை இவன் கடத்த போகிறான். அப்போ நம்ம அந்த போலீஸுக்காரன் எந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணுவான், எந்த அளவுக்கு அவனுக்கு இடையூறு பண்ணுவான், அதெல்லாம் தான் இந்த படத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிக்கே இந்த படம் அந்த செம்மரத்தை கடத்தினானா, சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்தானா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா 3ஆம் பாகத்துக்கான ஒரு ஸ்டோரியும் இந்த லாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு 3ஆம் பாகத்தில் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனில் வச்சுருவாங்க. வச்சுட்டு முடிச்சிருவாங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாகம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃபைட்டு சீனாக இருந்தாலும் சரி, அந்த டைலாக் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்டாக ஒரு பேக்கேஜாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த படம் இந்த முதல் பாகம் பார்த்த அந்த ஒரு திருப்தி இந்த படம் கொடுக்கல. ஆனால் இந்த படம் நல்ல படம் தான். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த முதல் பாகம் பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிச்சு. இந்த படம் ஒரு நல்ல படம் தாங்க, பார்க்கலாம்.